ஓகேன்பா. இன்றைக்கி எங்கே வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்த வண்டி ஓடுற இடத்துக்கு தான் வந்துக்கிறோம். நம்ம வண்டியில் எந்த வேலையும் இல்லை, ஒரு பார்ட்டி கூட இல்லை, ஜாலியாக ஓட்டுறேன். அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அஜித்தை காலையில் கூப்பிட்டான். ஆனந்துக்கு டிரைவர் இல்லையா, ஸோ அதனால் ஒரு நாளைக்கு கொடுக்குமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான். சரி இங்கேயும் சும்மா தான் இருக்கிறான், சரி ஓட்டுறா அப்படின்ட்டேன். ஈரமே நல்லா உழுவுல, அதுங்காட்டி எல்லாம் ஓட்டி போடுறாங்க. வெயில் வேறு போட்டு தாக்குது. இப்போ மாப்பிள்ளை இருந்ததுன்னா டாப் இறக்கி ஏற்றிருக்கலாம். அப்புறம் மாப்பிள்ளையும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. சரி ஏமாம்மா சும்மா இருக்கணும், செலவு காசு ஆகுமே அப்படின்னா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஓட்ட அடிக்கிட்ட மாதிரி என்ன மாதிரி ஜாலியாக ஓட்டிக்கிறான். பறந்து பறந்து ஓட்டுறான் மாப்பிள்ளை. இப்போ தொடர்ந்து மாப்பிள்ளை 2-3 மாதமாக ஜாண்டியரே ஓட்டினதுனால எப்படா இருக்குதுன்னு கேட்கணும். ஜாண்டியர் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குதாடா நம்ம கேட்கணும். செட்டு வச்சது, செட்டு என்னாச்சுன்னு தெரில. செட்டு ரெடி பண்ணி நேற்றே கொடுத்துட்டாங்க. இன்னும் செட்டை வச்சு ஃபிட் பண்ணானுங்களா ஃபிட் பண்ணலையான்னு தெரில. செட்டு இருந்தால் பாட்டு போட்டிருப்பானே, பாட்டு போட்ட மாதிரி ஒரு எஃபெக்டிங் காணாமல். மேட்டுக்காட்டுக்கு எந்த அளவுக்கு டயர் ஸ்லீப்பேஜ் ஆகி இழுக்குது பாருங்க, தெரியுதா? மகேந்திரா வந்து இந்த அளவுக்கு ஸ்லீப்பேஜே எடுக்காது. இதுக்கு வீலில் ஒரு வெயிட்டு கல் போட்டிருக்கிறாங்க, போட்டும் இவ்வளோ ஸ்லீப்பேஜ் தான். போட்டும் கரம்பரான்னு சுற்றுது. இதுக்கு கலப்பு வந்து ஃபுல் டெப்த் இல்லை. டெப்த் இல்லாத காட்டிலேயே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா டெப்த் இருந்தால் எப்படி இருக்கும்? சாலுக்கே இந்த அளவுக்கு மாப்பிள்ளை என்ன பண்ண ஓட்டுறான். இன்னும் 2வது சாலுக்கு போட்டு தான் கேட்கணும். மற்றபடி கீர் பேட்டர்ன் நல்லா இருக்குது ப்ரோ. ஹைட்ரோலிக் லெவல்லாம் ரொம்ப கீழே படுத்தி கிடக்குது. ஆனந்த் இது வாங்கல இருந்தால் பைசன் போயிருக்கிறதில்ல, உட்காந்து ஓட்டுறதுக்கு பைசன் போயோட இது எப்படி சொல்கிறது சொகுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனந்த் இந்த வண்டி தான் ஜாண்டியர் 50-50 5105 தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவன் எங்கேயும் 5 கலப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறானா சாரு. மணி கரெக்டாக 12 மணி ஆகுது ப்ரோ. வெயில் உங்குட்டு வெயில் எங்குட்டு வெயில் அந்த வெயில் அடிக்குது. போட்டு நொக்கிட்டு கலப்பு சவுண்டு டர்புருன்னு வருது. ஒரு சால் 2 சால் ஓட்டுவாங்களாட்டுக்குது. 2 சால் ஓட்டினா தான் இந்த பில்லு சாபம். இல்லை காட்டுக்காரர் 1 சால் போகுதுன்னு சொல்லிட்டு 1 சால் ஓட்டுறாருன்னு தெரில. ரேடியோ செட்டு வச்சிட்டாங்களாட்டுக்குதா? வா 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 பாட்டு பாடுதா? வேண்டாம் நீ பாட்டாடா. கரக்காம பாடுறா. என்னடா சொல்கிற? புது செட்டு கரக்காம பாடுதா? மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு தான் கேட்கணும். இது மைலேஜ் ஒரு 4 லிட்டர் குடிக்கும். ஆனால் ஆனந்த கேட்டால் 4 லிட்டர் குடிக்குது, 4.75 லிட்டர் குடிக்குதுங்கிறான். என்ன 12 RPM தான் ஓட்டுறான், 12-13 RPM தான் ஓட்டுவான். அதிகபட்சம் 3.75 to 4 லிட்டர் குடிக்கும். என்ன மகேந்திராவில் வந்து இன்னும் சவுண்டு அதிகமாக இருக்கும் ப்ரோ. இதில் வந்து சவுண்டே வரல, ரொம்ப நாய்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த 9 கலப்பை ஸ்ப்ரிங்க கலப்பையை பொறுத்த வரலாம் பட்டையை மட்டும் ஒன் சைடு திருப்பி கட்டிவிட்டோம்னாவே என்ன பண்ணுதுன்னா அடியில் எல்லாம் அந்த கலப்பை பட்டையில் போய் மண் பில்லு கோத்துக்கும். இது பெரிய இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே புது பட்டையாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. 2 சால் ஓட்டுறாங்களா 1 சாலான்னு தெரிலையே, கேட்டுக்கலாம் மாப்பிள்ளைகிட்ட. 2 சாலா இப்படி ஓட்டணுமா?
ஜாலியாக ஓட்டுறேன். பட்டையை கிளப்புது என்ன அனலா? அது வெயில்ல இருந்தது எனக்கே பட்டையை கிளப்பிட்டாங்க. காலை கூட கீழே வைக்க முடியல. தாண்டி இருக்கியா? அங்கே வச்சு அனல் அடிக்குது. காலத்துக்கு எங்கே வச்சுட்டே இருக்காது. ஆட்டோ பம்பு எங்கே போயிருக்கியா? பண்ணி ஓட்டுது. அதை எடுத்து வந்துருக்கலாம்ல நீங்கள். இந்த மாதிரி போவாது. என்னடா 50 டீ போய் இது மாதிரி போவாதுங்கடா. இதோட கிளம்பி போகும். நல்லா இருக்கும். இதோட 10 ஆஸ் போகிற அதுக்கு தான் நாடு நல்லாவே ஏறல. ஆனால் ஓட்டுறாங்க. ஓ டேங்கில் டீசல் தழுப்புது. டேங்க் கிடக்குது. கிடைக்கும். டீசலை குடிக்கலையா? இது அப்படியே கிடக்குதா? அதெல்லாம் குடிக்க முடியாது. டர்னையெல்லாம் என்ன மாதிரி கட்டாக விடுவாரு. பச்சை தண்ணி மாதிரி திரும்ப வண்டி. இதில் கை வச்சுட்டீங்க. முதல் சாலுலாம் அருமையாக இருக்கும்டா. 2வது சாலு தானே திருப்பறது கஷ்டமாக இருக்கும். 2வது சாலு தான் திரும்பாது. முதல் சாலு தான் திரும்பிட்டேன். 2வது மணல். இதெல்லாம் காடு ஒன்று ஓட்டினேன். அம்மா வயலு அப்படியே பஸ்ஸு தான் அப்படி போச்சு. இதெல்லாம் ஓட்டேன். கை காமிக்கும். ஆட்டோ நம்ம 4 டிரைவர் அப்படின்னு சொல்லு. எடுக்கிறாராம். தாண்டி இல்லையா? 45 போகிறீங்க. அவர் என்னைக்கு மதியானம் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கடை கூட காட்ட மாட்டான். ஓப்பனாக சொல்லுவான். அவனுக்கு எடுத்து பம்பனாச்சலாம் அவங்க இஷ்டத்துக்கு திரும்பி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. என்றைக்குமே பம்பனாச்சலை பொறுத்த வரலாம் நம்ம கை வச்சு நோண்டவே கூடாது. அதுக்கு எதுக்கு வேலை இல்லைன்னு ஒரு மிஷினு இதெல்லாம் தேவையில்லாத கம்பெனிக்காரர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அடங்காமல் போகுதில்ல இந்த வண்டி. அது இது எங்கேயாவது எதுவும் திணறுது. ட்ரெயின்லாம் திணறல. ஆனால் வண்டி தான் போக மாட்டேங்குது. வண்டி அது வந்து வண்டியோட இது அது வந்து வயல் மணல் தாரா. அதனால் போகல. இந்த இடத்துல போகிறதுக்கு போகிறதான் எவ்வளோ பேட்டி ஏகப்பட்ட எதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேறு போட்டுக்கிறீங்க. சரியாக மாமா. யாராவது 4 பாட்டு நல்லா பாட்டு. அப்புறம் என்ன பண்ணுது? பாட்டு நல்ல பாட்டாக பாட வச்சானே. நல்ல பாட்டு தான் போட்டோம். அந்த வயலுமா இதை ஓட்டிட்டு அடுத்த ஃபீல்டு தெரியல. ஒவ்வொரு இதில் போக வேண்டியது வந்துருக்காது. இனிமேல் தான் ஆட்டம் போடும். இனிமேல் தான் ஆட்டம் போடும். தோல் கலப்பறைக்கல முன்னர் 5 நாள் இழுத்து விடுவாங்களாம். எடுத்து வந்துடலாம். இப்போ நாளைக்கு எடுத்து வரத்து போகிறோம். இவன் எடுக்கலாம். என்ன எடுக்க வந்தேன். பாய்க்கு எடுத்து 10 நாள் பார்த்துட்டு வேற ஆள் கொடுத்துருவாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டேன் உடல் வீட்டு நேரம் இருக்குது. அங்கே போகிறதா என்ன வேலை பண்ணுறது? நம்பியார் வேறு கத்துறோம். அப்புறம் ரொட்டேட்டர் வேலை இல்லையா? எல்லாரும் என்ன ஓட்டிக்கிறாரோ. ஓட்டு போயிட்டு வேலை வரணும் போகணும். வேலை ஏதோ டிமார்ட்டு கூப்பிட்டு போகலாம். போயிட்டு அது மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வரேன். ஆஸ்காரமாக இருக்கு.
3 சுத்து கலப்பை மண்ணுக்கு மேலே வந்துருச்சு. எங்க என் முவரையெல்லாம் நல்ல பையனா விலா பிடிச்சி அருமையாக ஓட்டுற விட்டுட்டு எதுக்கு இப்படி சாகணும்? இப்படிலாம் நான் நூற்றுல ஒரு காடு தானே எனக்கெல்லாம் மாட்டோம். எது இந்த மாதிரி இல்லை, இது மாதிரி விலா மாட்டுறதெல்லாம் எனக்கே கேட்டுதான் மாட்டேன். யாரையோ பேசிக்கிட்டு நான் அதே மாதிரி அப்படி பார்த்தனாலும் இது மாதிரி தென்னை மரத்து பக்கம் வந்து விட மாட்டேன். தென்னை மரத்து பக்கம் ஃபஸ்ட்டு விலாவை முடிச்சு விடுவேன். தொட்டை காட்டில் தான் விலா பிடிக்க மிச்சானாலும் ஆகும். இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் போகவே மாட்டேன். இதில் மட்டை பாரு ரொம்ப கிட்ட வர மாதிரி இருக்குது எனக்கு. உக்காந்து இருந்தா அட இது அப்படியே போய் இங்கே போயிடுச்சுல, அப்படியே போயிட்டு பேசி போடுறா. நம்ம வண்டி மாதிரிலாம் வராது. இங்கே வந்து இதை இங்கே ஒத்துக்கி போட்டுட்டு இந்த ஆட்டோ பம்பு இதெல்லாம் நம்ம ஆட்டோ பண்ணுறோம். யோசிக்காம ஓகே அப்புறம் செட்டு வச்சு செட்டு உள்ளே வச்சுட்டாங்க. ஆட்டு விடுக்கிறாங்க. இப்போ என்னை பார்த்த வாட்டி தான் ஆட்டு பண்ணிட்டாங்க. பாட்டு விடுறாங்க. தோல் கிளப்புறீங்க. பாட்டு யாரும் கையாடுறாரு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. ஏன் பேஸ் வருது இல்லையா? அதுக்கு கண்ட்ரோல் ஏதோ இதாக இருக்க மாட்டேங்குது. கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலும் மாத்திரையா அவன்? ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் மாட்டேன். ஒரே கண்ட்ரோலா? நான் 3 கண்ட்ரோல் தான் நான் மாற்றிக்கொன்னேன். வால்யூம் கண்ட்ரோலா? வால்யூமும் கீழே பேஸ் கேபிள்ற 3மே தான் மாற்றி சொன்னேன். அப்புறம் உள்ள ஈக்குவல் இருக்கிற போர்டில் இருக்கிற அந்த கண்ட்ரோலை மாற்ற சொன்னேன். அவரை எதுவுமே மாற்றலையா? ஒரு மாற்றிக்கிறேன். ஓகே அப்புறம் ஒரு வயல் ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்தது மேல் வயல் ஓட்ட போகிறாரு மாப்பிள்ள. மழை வருமானு தெரியலையே. கரெக்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்தா நான் டாப் இறக்கி ஏற்றணுமே. டூ வீல் டிரைவாக தான் இருக்கு. கார்டு ஓட்டணும். அதனால தான் எனக்கு இதுக்கு வர்றதுக்கே மனசு இல்லைன்னு வச்சுக்கோ. எல்லாம் எடுக்கணும்னா எனக்கு வேணால் போகணும். லைசன்ஸ் யாராவது எடுத்தாங்கன்னா டூ வீல் டிரைவெலாம் எடுத்து ஓட்ட எல்லாம் எடுத்து ஜாண்டியர்லாம் ஓட்ட முடியாது. ஏதோ ஜாண்டியர்லேயே ஆதியில் இப்போ நீயே வந்து இப்போ அது ஓட்டோன்னா உனக்கு தெரியுது. ஓட்டுனா எல்லா வண்டியும் ஒன்று தானே, எல்லாம் போகிற வண்டி தானே அப்படின்னு தோணும். நம்மளுக்கு தம்பு குறைஞ்சி போச்சு லைசன்ஸ். அதுக்கே அப்படின்னா இன்னும் வந்து இன்னும் சோனாடிக்கெல்லாம் எடுத்து ஓட்டினு என்ன சொல்லுவேன்? அந்த பொறுப்பு வெயிட்டு ஊறுபட்டு வெயிட்டு கொஞ்சம் கூட தெளிவாக ஆகாது. ஒரு பள்ளி ஏறினா கூட மறந்து. ஆமாம், சோனாடிக்கெல்லாம் பயங்கர வெயிட்டு. நம்ம வண்டியோட குறைஞ்சி 300 கிலோ 400 கிலோ வெயிட் அடிப்பார். பூராமே பாடி வெயிட்டுமா. இப்போ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இவாலாம் அது தெரியலடாப்பா. ஆனால் சொன்னாலுக்கே வெயிட்டு. பைக்கு இவா டூ வீல் டிரைவ் யார் வச்சுக்கிறேன்? நம்ம இல்லையே, நல்லா தான் இருக்கும். வண்டியெல்லாம் வெயிட்டு தானே இருக்குது. வண்டியை நீட்டிட்டாமா இப்போ இல்லையா? இவெல்லாம் குட்டையாக தானே வச்சுருக்கிறான். இதுலேயே வீடு கம்மி ரெடி கம்மி மாப்பிள்ளது. ஒரு சின்ன இடத்துல கூட போய் கட்டாகும். ஜாண்டியர் மகேந்திரா கட்டாகும். இப்படி மகேந்திரா கட்டாவாதா? இந்த இடத்துல சுறுசுறுப்பாக போயிடும் வண்டி. பார்த்தீங்கன்னா தலைவனா கையை லிவரில் வச்சாலே கிளம்புவான். இதனால தான் யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எனக்கு இதில் வர்றதுக்கே பிடிக்கிறது. அதை ஓட்டிட்டு அதோட நான் ஏற்கனவே ஓட்டுறதுலாம் 2-3 வாட்டிலாம். ஆனால் இது மணல்காரி தான் ஜாண்டியர் இப்படி பண்ணுது. மணல்காருக்கு எல்லா பர்பஸும் செட் ஆகும். ஆனால் செம்மண்ணு காரெல்லாம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மண்ணு சிலிப்பாகும். மண்ணு சிலிப்பாகவும் நல்லாவே போகுது. இது அப்போ அதெல்லாம் செம்மண்ணுக்கு எப்படி போகணும்னு நினச்சிப்பாரு. நீங்கள் ஒரு வயல் விட்டீங்கன்னா கொண்டு வந்து பைக் பேரில் பாதுகாரு எப்படி செஞ்சு வச்சாலும் கிளம்ப முடியுது. என்னடா பண்ணுறது? அது மாதிரி வயலில் இந்த வண்டியோட நிலவரம் நினச்சிப்பாரு. பூரா இந்த திரும்பும் போது டயர் தள்ளிட்டு தள்ளிட்டு மண்ணு போக பார்த்தீங்களா, அது எங்கே போயிடணும். இல்லை இதுக்கு ஏதாச்சும் கோரிலுக்கிட்ட வாங்கி மாட்டானாமா. இதுக்கெல்லாம் 50க்கு நான் பண்ண மாட்டார். ஒரு ஐடியா எக்கனாமிக் பண்ணியே ஒரு வழி ஆகிட்டான்.
அதில் உட்காருறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன கம்ஃபர்டபுள்? இந்த காலை தூக்கி எங்கே வச்சுக்கிற மாதிரி டேங்க் மேலே வச்சுருக்கிறேன். கால் வைக்கிறத கூட அடல. உண்டான காலை கீழே இறக்குனா அனல் அடிக்குது. அது காலையில் வண்டி ஓடிச்சுமாம்மா. ஆமாம்மா. எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கிற? ஒரு 3 மணி நேரம் ஓட்டிருப்பா அதிகபட்சம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து 5 மணி நேரம் எப்படி வரும்? 10 மணிக்கு நீ வந்தது எப்படி 5 மணி நேரம் ஒரு வரும்? காலையில் ஓட்டுறேன் இல்லை. ஓ அப்படியா? ஓ ஓட கொடுத்துட்டு தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானா? நான் பேலர் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவர் அது பேலர் அதில் ஓட்டினியா? 50 ஓட்டணும். ஐயா உள்ள வைங்க, நம்ம சேஃப்டி கிடையாது. மாப்பிள்ளை கீரிக்கிட்ட அக்கா வந்து அந்த சண்டைக்கு வந்துடும். ஆத்துக்காரரை கூட்டிட்டு இப்படி பண்ணி பிடிக்கலாடா. ஆமாம். நைட்டு வரேன்னு போது படுத்து தூங்கிட்டீங்க. நான் வந்துருந்தேன்னா விட்டுருப்பேன் அவனை. மூச்சு போயிருக்கு நேரம். இந்த சல்லைக்கு தான் நான் கம்பியெல்லாம் அங்கே தூக்கி போட்டேன். ஐயோ நேரம் கொஞ்ச நேரத்தில் கண்ணில் அடிச்சிருக்கோம். நம்ம வண்டி மாதிரிலாம் நினச்சிலாம் ஓட்டினா போயிடும், மண்டை போயிடும். இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சு நான் உலகம் போகிறோம் அது மாதிரி கம்மி போடாது. அதை பார்த்து காப்பி அடிச்சு உங்கள் கூட சுற்றுற ஒரு மாதிரி எப்படி போட்டு இருக்கு. கலப்பியில் பண்டையே இல்லை. ஆம்பு தான் தேஞ்சிருக்கு. ஆம்பு தான் எனக்கு பின்னாடி எடுத்தா கலப்பை தூக்கி பாரு எத்தனை போல்ட்டுக்காக போயிடுது. பின்னாடி எடுத்துக்கலாம். ஆமாம். நீங்கள் ஒரு கோடி பெயிண்டிங்காக சேர்த்து வச்சுருக்கிறீங்க. அவர் பெயிண்டிங்காக அந்த மட்டும் நான் எடுத்து 2 வருஷம் கழிச்சு எடுத்து கலப்படாது. நான் 2016 எடுத்து புதுக்கலை பண்ண போட்டுக்கிறீங்களா? வருது அவனுக்கு. அது அவனுக்கு போயிடும். நம்ம ஓகேம்மா. நம்மளுக்கு ஏசி பாருங்காட்டி ஒரு ரேட்டிங்குள்ளே எடுக்குங்க தான் போயிட்டு எடுத்துகிட்டு வரட்டும். இவங்கிட்ட வண்டியில் உட்காந்தா போட்டு ஆட்டி அவரக்காய் எடுத்து போடுறான் ப்ரோ. இவ்வளோ அமைதியாக ஆட்டம் இருக்குது. வண்டியில் உட்காந்தா என்ன ஆட்டம் ஆட்டுது இருந்துச்சு ஆண்டியர். எப்போ இதில் மட்டையை வேற என்ன பண்ணிட்டான்? சரி, அந்த ஸ்டே பைப் இருக்குது இல்லை, அந்த ஸ்டே பைப்பை கொண்டாந்து பானட்டு ஒட்டி போட்டாங்க. இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. அப்படி யாரும் போடாதீங்க ப்ரோ. ஸ்டே பைப் கிட்ட ஒட்டி ஒரு மொட்டை காடு ஓட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டே பைப்பு கிட்ட ஒட்டி போட்டோம்னு வச்சுக்காங்க, மக்காடில் உட்காந்துக்கிறீங்க, சிட்டியில் உட்காந்துக்கிறீங்க எல்லாத்தையுமே போட்டு திமிர் நடிக்குது. அதே மாதிரி இந்த ஆனந்துக்கிட்ட ஆம்பு கலப்பு இல்லை, ஒன்லி ஸ்ப்ரிங் கலப்பு மட்டும்தான். ஏன்டா ஆம்பு கலப்பு எடுக்கலை? ஆம்பு கலப்பு எடுத்தால் எல்லாம் கலப்பெல்லாம் புட்டுக்கிட்டே போயிடும், நீ செத்த கடக்கு அப்படிமா. கீர் வேணா டக்கு 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 டக்குன்னு போட்டுடுறாங்க ப்ரோ. டயர் பாருங்க, டர்னிங்க்கு என்ன சுற்றி சுற்றுது பாருங்க. ஆனால் ஆர்பிஎம் பொறுத்தவரையிலும் இந்த டிராஃபேஜ் அவ்வளோ ப்ரோ. மணிக்கு ஒரு 3 லிட்டரும் போகும். நல்லா இருக்குது. நம்ம அஜித்து 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு இன்றைக்கி 2 வீல் டிரைவ் ஓட்டுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. திரும்பவே மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. லிவர் மேலே பொழுதுனைக்கும் கை வச்சா தான் வண்டியே போகுதுங்க. அது யாருமே அப்படி தான் ப்ரோ. 4 வீல் டிரைவ் ஓட்டிவிட்டாங்கன்னாவே வச்சுக்காங்க, 2 வீல் டிரைவ் வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நானும் நிறையா பேர் இருக்கேன். நானே வந்து 4 வீல் டிரைவ் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நான் ஓட்டாடா 4 வீல் டிரைவ் மட்டும் எப்படா இருந்துடும், என்னடா பண்ணிவிடும் அங்கே அங்கானே. கடைசி வீட்டில் அதை ஓட்டின வாட்டி பைசான் ஓட்ட முடியல ப்ரோ. அவ்வளோ சொகுசாக இருக்குது 4 வீல் டிரைவ். பொழுதுங்க லிவர் ஆட்ட தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல, அருமையாக இருக்குது 4 வீல் டிரைவ். ஆனால் 2 வீல் டிரைவை ஒரு மணல் தார் காட்டெல்லாம் ஓட்டுறதுனா ரொம்ப ரிஸ்க்கு. வண்டியே போக மாட்டேங்குது. பொழுதுங்க லிவர் மேலே கை வைக்கணும், தூக்கி பிடிச்சிக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை. எதுக்கு தான் இத்தனை ரிவேஜ் இருக்கலாம்னா பாருங்க, கீரை மாத்திரம். ஆனால் ரொம்ப பொறுமையாக போகுது ப்ரோ. இந்த கீர் ப்ரோ எப்படி இருக்குதுன்னு தெரில. கீர் ப்ரோ எடுத்த நண்பர்கள் வேணால் கமெண்ட் சொல்லுங்க. ஆனால் வந்து நார்மல் வந்து ஐபஸ் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை ப்ரோ. அதனால தான் நான் ஜாண்டியருக்கு போகாத காரணமாக தான் ப்ரோ. ஸ்பீடு வந்து நமக்கு மேட்சே பண்ண முடியாது. நாம் ஓட்டுற சைட்டெல்லாம் சுற்றுதான்.
நாம் ஓடுற சைட் எல்லாமே வந்து எல்லாம் ஓரளவுக்கு வருஷம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதை கொண்டு போய் விட்டோம்னா வச்சுக்காங்க என்னம்மாங்க எதுக்குப்பா இவ்வளோ நேரம், நான் வருஷம் ஓடுறேன் ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம் 10 நிமிஷம் சொல்லலாம், ஏன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சேர்த்து ஓடுது எப்படி இப்படி ஓடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்காங்க இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு தான் நான் இப்போ நல்ல வேலை ஜாண்டியர் எடுத்துருப்போம் ப்ரோ. இந்த ஐட்டம் எடுத்துடலான்னு ஒரு ஐடியாவிலே தான் இருந்தேன். அப்புறம் எப்படி சொல்கிறது, மகேந்திராவில் 585 ஷெடியூல் கியர் விட்டதையும் ஒரே தாவியாச்சு. ஒரு செகண்டு வீடியோ எடுக்காத விட்டோன்னே மாப்பிள்ளை உடனே வந்து ரேடியோ போட்டுக்கலாம், போர் அடிக்கும்ல அப்படிங்கிறான். ஓகேன்பா, இதை ஓட்டிகிட்டு மாப்பிள்ளை இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு அந்தான போகிறான். ஏன்னா அங்கே தான் சொல்லிக்கிறாங்களாம் 5 கிலோமீட்டருக்கு அந்தான போய் ஒரு ரயிலுக்கு தான். சரி போய் ஓட்டுதான், நம்மளும் சேலம் போகணும். வீட்டில் வேறு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்கிறாங்க. சேலம் மளிகை கடையை கூட்டிகிட்டு போய் மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கணுமா, வாங்கி கூப்பிட்டு வந்துட வேண்டியதான் ப்ரோ. கலப்பு ஒன் சைடாக போகுது தெரியுதா, இந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடு எவ்வளோ கலப்பு வெளியே எடுத்துக்கிட்டு போகுது. கேளுங்க பாருங்கள் ஆனந்துக்கிட்ட, ஐயோ அப்படி தான் போவோம் அப்படிமா. இது என்னமோ நினைக்கிறேன், அஜித்துக்கு வந்து எல்லாமே மேலிருந்து கீழே வரலாம் அப்புது மாமா, ஓட்டவே முடியல அப்படிங்கிறான். ஏடா 4 மாதம் மகேந்திரா ஓட்டினதுக்கே ஜாண்டியர் ஓட்ட முடியலன்னா இன்னும் 3 மாதம் தொடர்ந்து மகேந்திரா ஓட்டினா ஜாண்டியரே ஓட்ட மாட்டேறாமாப்பில். ஏன்னா ஹீட்டு டெம்பரேச்சர் அவ்வளோ இருக்குண்டா, அது ஓடிட்டே இருக்கிறவங்க தான் ஜாண்டியரில் எங்களுக்கு செட் ஆகும். புதுசாக ஓட்டினாங்கன்னா ஜாண்டியர் கண்டிப்பாக செட் ஆகாதுராமாப்பில் அப்படின்னு. அது வேணால் கரெக்டு தான் மாமா அப்படிங்கிறான். ஜாண்டியர் இதே ஓடி இருக்கிற நண்பர்களுக்கு அவங்களும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது யாருமே புதுசாக அந்த வண்டிக்குள்ளே போனாங்கன்னா கியர் பேட்டன்லேருந்து எதுவுமே வாட்டர் இருக்காது, கச்சாமச்சான்னு இருக்கும். இதே ஓட்டிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா வச்சுக்காங்க அவங்களுக்கு அது பெருசாக தெரிவிக்காது. டீசல் குடித்தாலும் சரி செலவு பண்ணாலும் சரி பெருசாக தெரிவிக்காது. இதே புதுசாக ஒரு வண்டிக்கு போகும்போது வந்து சொந்த ஓட்டத்துக்கு எடுத்தால் எதாக இருந்தாலும் எடுத்தாலும் தப்பு இல்லை, ஓடுறது தான் டைமு ஆகிறது தான் அவருன்னு நினச்சிக்கலாம். ஆனால் வாடகைக்கு போகும்போது வந்து எடுத்தால் அந்தந்த வண்டி எந்தெந்த ஃபீல்டு வச்சுருந்தோமோ அதை அப்படியே கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த பேலரு இந்த கட்டப்பாரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி தான், பேலர்லாம் கட்ட போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் வந்து இப்படி உழவு டைம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த வண்டியில் ஓட்டி ஒரு பர்மனெண்ட்டான ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுருப்போம், இதில் ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுருப்போம். அதனால் இதுவும் அதுவும் மேட்ச் ஆகாது. அப்படி மேட்ச் ஆகாதுங்கும் போது டைமிங் இஷ்யூ நிறையா வரும். நான் அதுக்கு தான் வந்து ஜாண்டியர் எடுக்கிறதுக்கே எவ்வளோ தூரம் யோசித்தேன். அதனால் என்னடா பண்ணுறது, மாப்பிள்ளையும் ஜாண்டியர் தான் பேலர் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். அது மேலே தான் எவ்வளோ தூரம் தாட் வச்சுருந்தேன். அப்புறம் காலேஜில் நம்மளுக்கு தான் மகேந்திராவிலே ஷெடியூல் கியர் வரவும் பாரு இதுக்குடா ஆட்டுற, இந்த ஆட்டுறான் பாரு வண்டியை. வெயில் அப்படியே 12 மணி ஆகும், வெயில் பட்டை போடுது. அதே மாதிரி இது வந்து கலப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பின்னாடி எடுத்தது தான் ஆம்பு வந்து இது 1.5 இன்ச் ஆம்பு, பெரிய ஆம்பு 1.5 இன்ச் ஆம்பு. ஸ்ப்ரிங் வந்து 11 mm ஸ்ப்ரிங்கு. அதனால் வந்து அதிகமாக கட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா இவனுக்கிட்ட ஆம்பு கலப்பு இல்லை, ஸ்ப்ரிங் கலப்பில் தான் எல்லா சைட்டும் ஓட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது கலப்பு நம்ம கலப்பையோடு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வெயிட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம சைடெலாம் நம்ம மேட்டுக்காடுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரிங் கலப்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ மற்றபடி மண்ணுக்காடு எல்லாமே ஆம்பு கலப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கல்லுக்காட்டில் வந்து பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், இந்த காட்டில் எத்தனை இடத்துல கல் குத்தாங்குது. அப்புறம் மண்ணுக்குள்ளே எவ்வளோ கல்லுக்கு தெரியுமா? இப்போ பாருங்க கலவை படப்படா பூரா கல்லுக்காடு தான். இதிலலாம் ஆம்பு கலப்பி கொண்டாந்து ஓட்டினோம்னா பொழுதுனைக்கும் கலப்பி கடியிலே தான் உக்காந்துருக்கணும். ஏன்னா பொழுதுனைக்கும் கட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் ப்ரோ. மாப்பிள்ளையே ஓட்டி முடிச்சிட்டான். அவர் எவ்வளோ வீல் இருக்குது பாரு, ஓட்டி முடிச்சிட்டான்னு ஒரு 2 சுற்று தான் இருக்குது. ஓகேன்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நாளை வேறொரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஷோர். மாப்பிள்ளைப்பா 2 மணி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டிட்டு வரட்டும். நாளைக்குனாச்சும் நாங்கள் டாப்பை அந்த வண்டியில் கருத்தை இறக்கி இந்த வண்டியில் தான் வைக்கலான்னு இருக்கிறோம். இந்த பழைய 585க்கு புதுசாக டாப் போட்டுக்கிறாப்புல என் தம்பி. அதனால் நாம் அந்த டாப்பை இறக்க வேண்டியதான். அந்த லிவர் மேலே மாப்பிள்ளை எந்நேரமும் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, ஓட்டு மாப்பிள்ளை என்னங்கிறான், நாங்கள் ஜாண்டியர் பயலுக்கு அப்படிங்கிறான். ஓட்டுறா ஆசை தீர ஓட்டுறா மாப்பிள்ளை அப்படின்னு. எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறத வந்து நாம் குறை சொல்லக்கூடாதுல்ல. அவங்க எங்கள் டேஸ்ட்டுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குதோ அதை தானே ஓட்டுவாங்க. நாம் வந்து நமக்கு பிடிக்கலன்னா நம்ம மனசோட வச்சுக்கணும். அது டீசல் எவ்வளோ குடித்தாலும் சரி, டைமிங் ஷார்ட்டேஜ் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டு ப்ரோ. நமக்கு நான் வந்து காஸ்ட் வைஸில் டீசல் வயசில் எல்லாத்துலேயும் பார்த்தா நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன பேலர் ஒன்றும் நம்ம வண்டியில் செட் ஆகாத போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணினேன். நல்லாவே ஃபீல் பண்ணேன். கடைசியில் அதையும் செடில் கேர் விட்டுட்டு அதையும் அந்த ஃபீலையும் நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. அது போதும்ல நமக்கு. வீலுக்கு வெயிட் ஒவ்வொரு கல் போட்டுருக்குறாங்க. டயர்னு ஒரு 20 பைசா கண்டிஷன் இருக்குது. அதுக்கே இந்த அளவுக்கு சுற்றுது. இன்னும் டயர் இன்னும் கொஞ்சம் முழுன்னு ஆச்சுன்னா இன்னும் எவ்வளோ ஸ்லீப்பேஜ் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்க. 13 சைஸ் டயரு. ஆனால் 40 ஹெச்பிக்கு 13 சைஸ் டயர் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துக்கிறதுலாம் கரெக்டு. ஆனால் வந்து ஸ்லீப்பேஜ் மட்டும் இல்லாத மாதிரி இன்னும் கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹெவி பண்ணி வெயிட் பண்ணி மொத்தம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அடிச்சிக்க முடியாது. உங்கள் சைடெலாம் மழை பெஞ்சிருக்குதா ப்ரோ? இப்போ என்ன வெள்ளாமல் எங்கள் சைடு வந்து இனிமேல் கடலை தான் போடுவாங்க. மேட்டாங்காடெல்லாம் மேக்ஸிமம் கடலை தான். நம்ம சைடு இன்னும் மழை இங்கே பேஞ்ச மழை கூட நம்ம ஊர் பக்கம் போயிடல. இதுக்கு 10 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம ஊருக்கு பேஞ்ச மழை கூட இங்கே பேஞ்ச மழை கூட நம்ம ஊருக்கு இல்லை. கேட்டால் இன்னும் மானத்துக்கு அதுங்காட்டியும் டைம் செட் ஆகிடாட்டுக்கு போவோம். சரி போயிட்டோம். அதுங்காட்டி நாமளும் கொஞ்சம் சில்லற வேலைக்குது. நான் இன்றைக்கும் நேற்றும் சும்மா இருந்துட்டேன், இன்றைக்கும் சும்மா இருந்துட்டேன். நாளைக்கு நாச்சும் வண்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணி வச்சா தான் ஏதோ மேட்டுக்காடு வரங்காட்டியும் வேலையை முடிக்க முடியும். ஏன்னா மேட்டுக்காடு உழவு வந்துட்டு நம்ம எதையும் கை தொட முடியாது ப்ரோ. அவ்வளோதான். மாப்பிள்ளை கடைசிட்டு வந்து வயல் குட்டி வருவானா வரமாட்டானான்னு தெரில. வரமாட்டானாட்டுக்குது. அவ்வளோதான். 2 சால் ஓட்டினா அவ்வளோதான். அப்படியே வெளியே போயிடுவானாட்டுக்குது. சரி, நாம்ளும் அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். மாப்பிள்ளையும் ஓட்டிட்டு வரட்டும். இந்த கல்லெல்லாம் நோண்டிருக்கலாம். சரி, மேட்டாங்காட்டில் என்ன பெருசாக துள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு கல்லையும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. பட்டையே இல்லை. எவ்வளோ ஒண்டை கூட பட்டையே இல்லை. இப்படி தாண்டா இருக்குது. பட்டை இப்படி ஒண்டையெல்லாம் தேய்க்கவே கூடாது ப்ரோ. ஒரு 2 இன்ச் அகலம் தான் இருக்குது. பட்டையே சுத்தமாக தேய்ச்சிட்டான். பட்டை இதெல்லாம் ஓவரா இல்லை. இவ்வளோ வாடா தேய்ப்பாங்க. சரி பாரு, அடுத்த ஃபீல்டு டே தூக்கிய நேரத்தை இந்த பில்லெல்லாம் பிடிங்கி விட்டுருவோமா? இப்போ பட்டை பாருங்க ப்ரோ, எந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு அடி கூட இல்லை, அவ்வளோ ஒண்டை தேய்ச்சிட்டான். ஓகே ப்ரோ, நாளைக்கு வேறு ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம். பாய்.